Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views கொடு. Please subscribe. ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்க A to Z மார்க்கெட் சேனல் வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதில் 2 வீடுங்க. இதில் 2 வீட்டில் ஒரு வீடு முடிஞ்சிருச்சு, ஆள் வந்துட்டாங்க. இந்த வீடு வந்து அவைலபிள் இருக்குங்க. 810 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டியரான இன்ஃபர்மேஷனுங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறது லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்டீரியர் கொண்ட ஒரு வீடாங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னா முத்துக்குமரன் காலேஜ் நியர்பைலேயே இருக்குங்க இந்த சைட்டு. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடுதாங்க. நல்ல எலிவேஷன் நல்ல கிராண்டாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சிமெண்ட் ரோடெலாம் போட்டு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ல ஸ்கொயர் டியூப் ரோடில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க. பாருங்கள், கார் பார்க்கிங் ஏரியான்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீங்கள் கார் பார்க் பண்ணியே இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்க. இப்போ கார் பாருங்கள், ஃபுல்லாகவே கார் நிறுத்தியே இருக்குது. நிறைய இடத்துல கார் பார்க்கிங் வாங்க. இதுதான் வந்து காமன் டாய்லெட்டு, இந்தியன் கிளாஸ் வச்சுருவாங்க. உள்ளே கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இருக்குங்க. இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இன்னொரு 95% முடிஞ்சிச்சு, 5% இதில் பெயிண்டிங் இருக்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டணுங்க. ஸோ மெயின் டோர் வந்து சவுத் பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் திறந்தோம்னா இது வந்து மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக என்ட்ரானோன்னா இது ஹால் தாங்க. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 17 இருக்கிற மாதிரி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க ஹாலு, பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுதான் ஹாலோட இந்த சைட் வந்து இருக்குங்க. இப்போ டிவி யூனிட் வேணால் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே வேணாலும் இங்கே வச்சுக்கலாங்க. இப்போ நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தான் வந்து பார்க்குறோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க. ஸோ அது வந்து காமன் டாய்லெட்டுங்க. இங்கே வீட்டுக்குள்ளேயே ஒரு காமன் டாய்லெட் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கிச்சன் தான் பார்க்குறோம். சவுத் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாயு முறையில் கிச்சனுங்க. கிச்சனும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே பிவிசியில் உங்களுக்கு வந்து கபோர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு எலிகேட் ஸ்டைலில் நல்லாவே இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு ஒரு 13 சைஸில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் பக்காவாக இருக்குங்க. இது வந்து செட்பேக் ஏரியா. இங்கே ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது செட்பேக் ஏரியா தாங்க. இந்த செட்பேக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2க்கு 9ன்ற மாதிரி செட்பேக் ஏரியா இருக்குங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துருவோம். ஸோ ஹால் பார்த்தாச்சு. இது ஒரு பெட்ரூம்ங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை என்ட்ரான இதுதான் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு ஒரு 13 சைஸில் உங்களுக்கு இருக்குது. இதுலேயும் மேலே வந்து ஃப்ளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க, உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்ரூமுங்க. லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறது நல்லா இருக்குது. மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற வழி. இங்கே ஒரு அழகான ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸும் நல்ல ஒரு வுட்டன் இதில் ஸ்டைலில் ஸ்டெப்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது 4 பெட்ரூம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூம்ல இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான்.
இதுவும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 14 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இதுலேயும் பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. பாருங்கள் இந்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த டோரும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசியில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியில் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் மாதிரி இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங்கு இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி போகிற டோர் தாங்க. அதில் வந்தீங்கன்னா பால்கனி பார்த்துக்கலாம். பால்கனி டோரும் நல்லா சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. பால்கனி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3க்கு 8 சைஸில் பால்கனி இருக்குங்க. சுற்றி பாருங்கள், வீடு நல்லா இருக்க பக்கத்து தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான். ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க இருக்க இன்னும் 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல எலிகன்ட் ஸ்டைலில் பக்கா பண்ணியிருக்காங்க. இதோட லைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு, இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். 4வது பெட்ரூம். மேலே பாருங்கள் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. 4 பெட்ரூம்ங்க இது. இது வந்து இந்த வீட்டோட 4th பெட்ரூமு. இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் நல்லாவே ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 13 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லாஃப்ட்டு ஷெல்ஃப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து பிராண்டட் பேரியில் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் இருக்குது. இது வந்து மேலே வந்து ஸ்டோரேஜ் ஏரியாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற ரூம் பார்ப்போம். இது மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க. இந்த ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வுட்டன் ஸ்டைலில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேலே வந்து அது மொட்டை மாடிங்க. மொட்டை மாடிக்கு நல்லா ஒரு பெரிய சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி நல்லாயிருக்கு. மேலே வந்து கூலிங் டைலும் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடி தான். ஒரு பேக்லேயும் வந்து இடம் இருக்குங்க. இது ஓப்பன் டு ஸ்கைன்னுவாங்க. அது மொட்டை மாடியோட வியூவு. மாடியில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணும் ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பார்த்துருப்பாங்க உங்கள் சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.